நல்லா இல்லைங்கண்ணா. படத்துல ஒரு 2 சீனாவது நல்லா இருக்கணும். படமே நல்லா இல்லைன்னா அப்புறம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். அருள்நிதி நல்லா தான் பண்ணியிருக்கா. அப்படி படம் நல்லா இல்லைங்கண்ணா. உட்காரவே முடியலைங்கண்ணா. சும்மா பிடிக்கலையா? என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்லாம், செகண்ட் ஹாஃப் யாருக்கும் புரியாதுங்க கதையே. யாருக்கும் புரியாது. 40%. சார் ஆக்சுவலாக எனக்கு அருண் விஜய் ரொம்ப பிடிக்கும். பட் அவர் வந்துட்டு இன்னும் நல்லா கதையை ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணி நடித்தா நல்லா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கிரைம் எடுத்து பண்ணியிருக்காரு, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். பட் இது மாதிரி பண்ணுறதை விட ஒரு ரொம்ப பெரிய ஆக்டரோட தான் கம்பேர் பண்ணிலாம் இவர் நடிக்க வேண்டாம். அதாவது இவருக்குன்னு ஒரு ஃபிசிக் இருக்குது, அந்த ஃபிசிக்கு தகுந்த மாதிரி இன்னும் நல்லா, அதாவது ஒரு ஸ்டோரினா ஒரு 2 வருஷம் கேட்டு அது மாதிரி நடித்தோம்னா அவரோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு இதை எடுத்தால் மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லி நடிக்கக்கூடாது. ஒரு ஸ்கிரிப்டுனா அந்த ஸ்கிரிப்டை நடித்தோம்னா அந்த ஸ்கிரிப்டை வேற யாருமே அந்த ரீப்ளேஸ் பண்ணி நடிக்க முடியாத அளவுக்கு அவர் நடிக்கணும். அது இல்லாமல் வந்து ஸ்கிரிப்டோட கதையில் வந்து கதை வந்து டெப்த்து இன்னும் நல்லா இருக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு டெப்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இதை விட இன்னும் நல்ல கதையாக எடுத்து நடிக்கலாம். நடித்தா இவரோட அவுட்புட் இன்னும் நல்லா இருக்கும். பட் அவரோட வேல்யூ என்னன்னுங்கிறது அவரு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து எஸ்டிஆர் ஃபேனு. அதாவது ஒரு ஹீரோ வந்து ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி படம் நடிக்கலாம், இவரும் வந்து நல்ல கதையாக வெயிட் பண்ணி நல்லா பிளான் பண்ணி நடிக்கணும். ஆனால் படம் வந்து ஒன் டைம் வாட்சபுளாக தான் இருக்கு. படம் ஓகே தான். இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு படம். இன்டர்மிஷன் கிட்டதான் கொஞ்சம் ஓகேவா போச்சு. எண்டிங் மட்டும் கொஞ்சம் ஓகே, ஓவரால் ஓகே தான். அதான் எண்டிங்ல வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம், எதுவுமே சொல்லாம வந்து எண்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஹீரோயினும் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் மூவி இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஆமாம், டபுள் கெட்டப். ஓவரால் பார்த்தா கொஞ்சம் ஸ்டோரி வந்து குழப்பம்தான். இன்டர்மிஷன் கிட்ட தான் உங்களுக்கு ஸ்டோரியா புரியும். ஆவரேஜ் ஒரு 10க்கு வந்து ஒரு 6 அப்படி வரும். அருண் விஜய்க்கு வந்து ஓகே, சூப்பரான கெட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா பண்ணியிருந்தாரு. ஓகேண்ணா. அவங்க நல்லா இருந்தாங்களா? படம் எப்படி நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்காரு? சூப்பரா பிடிச்சிருக்குங்களா? நல்லா ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. சுமாராக தான். நல்லா இருக்கு சார். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அருண் விஜய் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் நல்லா சூப்பரா எல்லாரும் பார்க்கலாம் சார், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் எப்படிங்க? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். படம் பிடிச்சிருக்கு? படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒரு தடவை. பிடிச்சிருக்கானா? அதான் ஒரு தடவை பார்க்கலான்ட்டேன். எல்லாம் அடித்தடி தான், சண்டை தான், வேற என்ன. படம் நல்லா பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. மஞ்சு பார்க்கலாம், அவ்வளோதான். பிடிச்சிருக்கா? இல்லை, ஓகே தான். அப்படிங்களா? அவரு நல்லா தான் பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அருண் விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருந்தாலும் படம் பார்க்குற அளவுக்கு இல்லை. கதை எதாவது இருக்கு? அதெல்லாம் வந்து பழைய கதை தான். ஓவராலாக படம் அது 1 வீக் தான். அதுக்கு எப்படி பண்ணியிருக்காரு? அதெல்லாம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்படிங்களா? தேங்க்யூ.